அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னா, பூர்வீகமும் 9ஆம் இடமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த எல்லா ஜாதகருமே இறுதியாக கேட்கக்கூடிய கொஸ்டின், சார் எங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகுமா, நாங்கள் சொந்த இடத்துலையே வீடு கட்டலாமா, சொந்த ஊருக்கு திரும்பி போகலாமா, இதை எல்லாருமே இறுதியாக ஒரு கொஸ்டின் கேட்காம போக மாட்டாங்க. பொதுவாக நான் 9ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊர், பூர்வீகத்தை குறிக்கிறது, அப்பா வழி சொந்த பந்தம் இதெல்லாம் குறிக்கிறது பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இது போன்ற பாவகரங்கள் 9ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா பூர்வீகங்கிறது அவங்களுக்கு இயல்பாக செட் ஆகாது. இந்தமாரி 9ஆம் இடத்துல பாதிக்கப்பட்ட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் பார்த்திங்கன்னா சோத்துவமாக இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்த அமைப்பில் நிறைய ஜாதகங்கள் தான் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அவங்க பூர்வீகத்தை விட்டு இடம் மாதிரி வேறு ஊர் வேறு இடத்துல செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற அமைப்புக்கு நமக்கு 9ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இந்தமாரி பாவகர்கள் இருந்து 8ஆம் இடத்துலையும் சுபகரங்கள் 12ஆம் இடத்துலையும் தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா இவங்க சொந்த ஊரையோ சொந்த மனையை விட்டு ஒரு வேறு இடத்துலையோ வேறு ஊர்லேயோ செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஜாதகத்தில் எடுத்துக்கலாம். இன்னும் சில இதில் பார்த்திங்கன்னா இந்த போன்ற பாவகரங்கள் இருக்கும். ஆனால் குரு சுக்கிர அமைப்புகள் சேர்ந்துருப்பாங்க, இல்லை பார்ப்பாங்க. அந்தமாரி செட்டப்பில் உள்ள ஜாதகம் பார்த்திங்கன்னா பூர்வீக மனையை விட்டு இடம் மாற்றிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அப்பா தாத்தா இருந்த மனையை விட்டு வேறு இடத்துல முன்பு நகர்த்தி ஆப்போசிட்லேயோ இருப்பாங்க, ஆனால் பூர்வீகத்திலே தான் இருப்பாங்க. அந்தமாரி அமைப்புக்கு வந்துடும். இது இந்தமாரி பாவகரங்கள் மட்டும் இருந்ததுன்னா இடத்த மட்டும் மாறி இருக்கிறது நல்லது. அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கிறது வந்துடாது. 9ஆம் இடத்துல சனி, செவ்வாய் இது போல 2 பாவகங்கள் சேர்ந்துருக்கு, 9ஆம் இடத்துல சுபகிரக தொடர்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பூர்வீகங்கிறது இவங்களுக்கு நிலைக்காது. அங்கே அவங்க வீடு கட்டினாலும் அவங்களால அங்கே வசிக்க முடியாது. அந்தமாரி ஜாதகத்துக்கு இந்தமாரி ஜாதகம் 9ஆம் இடத்துல பாவகரகம் உள்ள ஜாதகம் பார்த்திங்கன்னா பூர்வீகம் இயல்பாகவே இவங்க பிறந்த உடனே இவங்க அப்பாவோ தாத்தாவோ இங்கே இடத்த மாற்றி கொண்டு வந்திருப்பாங்க. நான் நிறைய ஜாதகங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா இந்த ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்தமாரி அமைப்புலாம் பார்த்திங்கன்னா பூர்வீகங்கிறது 9ஆம் இடத்துல பாவகரக அமைப்புங்கிறது இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 9ல் பாவகங்கள் நிறைய இருந்தாலும் அவங்க பூர்வீகத்திலே வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அப்பா வழி சொந்த பந்தத்தில் ஆதரவு இருக்காது. நீங்கள் அங்கேயே வீடு கட்டினாலும் அவங்களோட சப்போர்ட் எதுவும் இருக்காது. நீங்கள் தனியாக தான் அங்கே வசிக்கிற மாரி இருக்குமே வச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் இருந்தும் பயன் இல்லைங்கிற மாரி அங்கே நீங்கள் தனியாக தான் வசிக்கிற மாரி ஒரு அமைப்பு இருக்கும். அங்குள்ள உறவு முறைங்கிறது சரி இருக்காது. அப்படி பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுக்கு வெளியூர் வெளி இடங்களில் இடம் மாறி புது வீடு கட்டுறது தான் இதுக்கு சாதகமாக இருக்குமே வச்சு பூர்வீக இடங்கிறது இந்த பாவகர்கள் தொடர்பு இருந்ததுன்னா நிலைக்காத ஒரு அமைப்பு கொடுக்கும். இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல உங்களுக்கு பாவர்கள் தொடர்பு இல்லை, உங்களுக்கு எம்டி பேஸாக இருக்குது, அந்த கிரகமே அங்கே இல்லை, அங்கே சுய இயல்போடு இருக்குது, இல்லை குரு சுக்கிரன் அந்தமாரி சுபகரங்கள் பார்க்குது, இல்லை அங்கே சேர்ந்துருக்கு, பாவர்கள் தொடர்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்பா தாத்தா இருந்து வீட்லேயே வசிக்கலாம். அதே இடத்துல மனை போட்டு மறுபடியும் வீடு கட்டலாம். அதில் எந்த குறை நிறைகளும் வராது. பொதுவாக 9ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்தால் மட்டும்தான், இல்லை பாவகரங்கள் 1-2 கிரகங்கள் ஒரே நேரத்தில் பார்வை இது இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கிறது ஆரம்பிக்கும் அழிஞ்சு சுபகர்கள் தொடர்பு இருக்கும்போது அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை. இதில் பாவகரமான சனி, செவ்வாய், ராகு, கேதுகள் இருக்கும்போதும் சுபர்கள் பார்த்ததுன்னா அங்கே அப்பா வழி சொந்த பந்தத்துலேயும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க மூலம் வருமானம் ஆதாயம் எல்லாமே இருக்கும். நீங்கள் தாராளமாக மனையை மட்டும் வேறு இடத்துல மாற்றி போட்டு நீங்கள் அங்கே வீடு கட்டலாம், வசிக்கலாம். அதில் எதுவும் குறைகள் இருக்காது. சுபகிரக தொடர்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்த விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வர்றது தான் சரியாக இருக்கும். உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்தாலும் முன்னேற்றம், தடை, தாமதங்கள் இதெல்லாம் நிறைய தடைப்படுறதுன அமைப்பு தான் இருக்க வேண்டி பூர்வீகத்தை விட்டு இடம் மாறினா தான் வளர்ச்சிங்கிறது இருக்கும். 100க்கு 99 ஜாதகம் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை விட்டு இயல்பாகவே இடம் மாறிடுவாங்க. அந்த 1-2 பேர் தான் பார்த்திங்கன்னா இங்கேயா அங்கேயா அப்படிங்கிற மாதிரி ஒரு தடுமாற்றத்திலே இருப்பாங்க. இதை ஒரு ஜோதிடர் மூலம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வீடு கட்டிங்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை செட்டில் ஆகுங்கிறது ஒரு வீடுங்கிறது. அதில் போய் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் 1-2 ஜோதிடர்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வீடு கட்டினாக்கா வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9ஆம் இடமும் பூர்வீகமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.